Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான காரசாரமான பீட்ரூட் மசாலா சாப்ஸ். இது ரெகுலரா நம்ம பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் கூட்டு அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி மசாலா சாப்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். தயிர் சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, ரச சாப்பாடுக்கெல்லாம். இப்போ இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து அது கூட சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 7-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு சேர்த்திங்கன்னா போதும். தக்காளி வந்து நீங்கள் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுறோலே அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடானதும் இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடுங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க. கருவேப்பிலை போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட வந்து போட்டு நம்ம வதக்கிக்கணும். இப்போ அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது இது கூட போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம். குக்கர் நம்ம விசில் விடுறப்பவும் ஒரு 2 விசில் தான் விட போகிறோம். ஸோ இந்த மசாலாஸ் வந்து நம்ம இதில் நல்லா வதக்கிட்டு நீங்கள் விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காய் சாப்பிட்றப்போ அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு வதக்கிக்கங்க. தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த எண்ணெய் லேசாக, நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வந்து வதக்கிக்கங்க. இப்போ பீட்ரூட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ அளவு பீட்ரூட் இருக்கும். இதை போட்டு அந்த மசாலாஸ் கூட நல்லா வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பீட்ரூட் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதுக்கு நம்ம பீட்ரூட் சாப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த மசாலா இருந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம விசில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ கீழே வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவு தண்ணி விட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு கரெக்டாக 2 விசில் விட்டீங்கன்னா பீட்ரூட் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நீங்கள் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா சாப்ஸ் மாதிரி வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நல்லா சுருண்டை விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.